சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஈசனை மித்திரபாவத்தில் பாடி பழகி வந்தார். அவரை இறைவன் தடுத்தாட்கொண்ட போது பித்தன் என்று ஏசி வன்மையாக வாதிட்டதால் வன்தொண்டர் என்ற பெயர் பெற்றார். பிறகு திருவாரூரில் சிவபெருமானே அவரை தம் தோழன் என்று அறிவித்ததால் தம்பிரான் தோழன் என்றும் அறியப்பட்டார். திருநாவலூரில் பிறந்ததால் நாவலூரர் என்ற பெயரும் அவருக்கு உண்டு. திருமணத்தில் தடுத்தாட்கொண்டதால் இறைவன் அவரை என்றும் திருமண கோலத்துடையே இருக்க பணித்திருந்தார். அற்புதங்கள் நிறைந்த சுந்தரர் வாழ்க்கையிலிருந்து சில நிகழ்ச்சிகளை சிந்திப்போம். சுந்தரர் திருவாரூரில் வாழ்ந்த காலத்தில் பறவை நாச்சியார் அங்கு வரும் அடியவர்களுக்கெல்லாம் அன்னமிடுவாங்க. அதுக்கு தேவையான அரிசி பருப்பெல்லாம் பக்கத்தில் இருந்த குண்டையூரில் இருந்த நிலக்கிழார் ஒருவர் கொடுத்து வந்தார். ஒரு தடவை வானம் பொய்த்து பஞ்சம் வந்தது. வயக்காட்டில் விளைச்சல் இல்லாமல் போச்சு. குண்டையூர் கிழார் மனசு வருந்தி சாமி கிட்ட முறையிட்டார். சுவாமி அவர் கனவுல வந்து, ஆரூரனுக்காக உனக்கு போதிய நெல் அளித்தோம் என்று சொன்னார். காலையில் பார்த்தா மலமலையா நெல்லு குவிஞ்சு கிடக்குது. குண்டையூர் கிழார் உடனடியாக ஆள் அனுப்பி சுந்தரரை வர சொன்னார். வந்த சுந்தரர் நெல் மலைகளை பார்த்து மலைத்தார். பக்கத்து ஊரான திருக்கோளிலி எம்பெருமானை துதித்து பாடினார். நீள நினைந்தடியேன் உன்னை நித்தலும் கைதொழுவேன் என்ற பாடல் பாடினார். இன்று இரவு இவற்றை திருவாரூரில் சேர்ப்பிப்போம் என்று இறைவன் அசரீரியாக உரைத்தார். இரவோடு இரவாக சிவகணங்கள் நெல்லை திருவாரூரில் சேர்த்தன. பொழுது விடிஞ்சு பார்த்தா திருவாரூர் வீதிகள் முழுக்க நெல் மலைகள் பரவி இருந்தன. நடப்பதுக்கு கூட இடமில்லை. பறவை நாச்சியாரும் மக்கள் அவரவர் வீடுகளின் முன்னால் உள்ள நெல்லை அவரவர்கள் எடுத்து கொள்ளட்டும் என்று அறிவிக்க அனைவரும் மகிழ்ந்தனர். ஒரு தடவை பங்குனி உத்திர விழா விசேஷ ஆராதனைகளுக்கு பறவை நாச்சியாருக்கு பொருள் தேவையாய் இருந்துச்சு. சுந்தரரும் திருப்புகலூர் சென்று இறைவனை வேண்டி தமது முறையீட்டை சொன்னார். பிறகு கோயில் முற்றத்திற்கு வந்து சற்று இளைப்பாற நினைத்து அங்கு கிடந்த செங்கற்களை தலைக்கடியில் வைத்து சற்றே கண்ணயர்ந்தார். கொஞ்ச நேரம் கழித்து விழித்தெழுந்தால் செங்கற்கள் பொன்னாக மாறியிருந்தன. சிவன் அருளை வியந்து சுந்தரர் தம்மையே புகழ்ந்திச்சை பேசினும் என்ற திருப்பதிகம் பாடி இறைவனுக்கு நன்றி செலுத்தினார். சில காலம் திருவாரூரில் இருந்த பிறகு சுந்தரர் தல யாத்திரைக்கு கிளம்பினார். கும்பகோணம், திருவலஞ்சுழி, திருநல்லூர், திருக்கண்டியூர், திருவையாறு இப்படி போய்கிட்டே இருந்து அன்று இரவு திரு ஆலம்பொழிலில் தங்கினார். அவர் கனவில் இறைவன் தோன்றி மழப்பாடியை மறந்தாயோ என்று கேட்டார். விடிந்ததும் தம்பிரான் தோழர் திருமழப்பாடி சென்று பொன்னார் மேனியனே என தொடங்கும் பாடலை பாடினார். அதில் அன்னே உன்னையல்லால் இனி யாரை நினைக்கேனே என்று மனமுருகி பாடினார். சுந்தரர் வேறொரு முறை திருத்தல யாத்திரை சென்றபோது விருத்தாச்சலம் எனப்படும் திருமுதுகுன்றூருக்கு போயிருந்தார். இறைவனை போற்றி தமிழ் பாமாலை சாற்றினார். முதுகுன்ற பெருமான் தம் தோழருக்கு 12,000 பொன் கொடுத்தார். நம்பியாரூரர் சிவபெருமானை வணங்கி, இப்பொன்னை தல யாத்திரையில் கொண்டு செல்வது பாரமாக இருக்கும், வழிப்பறி பயமும் உள்ளதே, எனவே இப்பொன்னை திருவாரூரில் சேர்ப்பிக்க வேண்டுமென வேண்டினார். இறைவனும் இங்குள்ள மணிமுத்தாற்றில் இப்பொன்னை போட்டு திருவாரூர் திருக்குளத்தில் எடுத்துக்கொள் என்று அருளினார். சுந்தரரும் அந்த பொன்னிலிருந்து சிறு கட்டியை மச்சம் பார்க்க எடுத்து வைத்து கொண்டு பொன்னை மணிமுத்தா நதியில் விட்டார். பிறகு கடம்பூர், தில்லையம்பதி முதலாய திருப்பத்தலங்களை தரிசித்து கடைசியாக மீண்டும் திருவாரூருக்கு வந்தார். ஆரூரரை வணங்கிய பின் வீட்டுக்கு போய் பறவை நாச்சியாரிடம் தம் திருத்தல யாத்திரைகள் பற்றியும் திருமுதுகுன்றூரில் பெருமான் 12,000 பொன் அருளியதை மணிமுற்றாற்றில் இட்டு வந்ததையும் சொன்னார். நாளை திருக்கோவில் குளத்தில் இறங்கி அப்பொன்னை பெற்றுக்கொள்ளலாம் என்றார். பறவையும் இதென்ன அதிசயம் என்று கேட்டு சந்தேகத்துடன் சிரித்தார். மறுநாள் இருவரும் கமலாலய குளத்துக்கு போனாங்க. சுந்தரர் குளத்தில் இறங்கி
பொன்னை எடுக்க கைகளால் துளாவி தேடினார். இசைத்தமிழ் விரும்பும் இறைவன் உடனே பொன் கிடைக்கச் செய்யவில்லை. ஆற்றில் போட்டதை குளத்தில் எடுப்பீரோ என்று பறவை பரிகசித்தார். இதுவும் உன் திருக்கூத்தோ என்று எண்ணிய சுந்தரர் திருமுதுகுன்றநாதரை நினைத்து பதிகம் பாடினார். பொன் செய்த மேனியினீர் புலித்தோரை அரைக்கசைத்தீர் என்று பதிகம் பாடி 8 பாக்கள் முடிந்து 9ஆம் பாடல் பாடும்போது பொற்குவியல் கிடைத்தது. அனைவரும் இறையருளை வியந்தனர். ஆனால் மாற்று உரைத்து பார்த்தபோது முன்பு எடுத்து வைத்த கட்டியை விட மாற்று சற்றே குறைந்திருந்தது. மீண்டும் பதிகம் பாடியதும் மாற்று உயர்ந்து செம்பொன் ஆனது. ஒருமுறை சுந்தரர் தன் நண்பரான சேரமான் பெருமாள் நாயனாருடன் சோழ நாட்டில் தலையாத்திரை செய்தபோது திருவாயாற்றில் சுவாமி தரிசனம் செய்ய விரும்பினர். அங்கே போனப்போ காவிரியில் வெள்ளம் பெருகி ஓடியது. ஐயாரப்பனை நினைந்து பரவும் பரிசொன்றறியேன் நான் என்று தொடங்கும் பதிகம் பாடி பஞ்சநதீஸ்வரரை துதிக்க காவிரி வெள்ளம் இருபுறமும் சுவரென நின்று வழிவிட்டது. நடுவே மணற்பரப்பில் நடந்து சென்று ஆற்றை கடந்து இறைவனை அன்புடன் தரிசனம் செய்தனர். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவிநாசி என்னும் திருப்புக்குளியூர் சென்றபோது ஒரு வீட்டில் மங்கள ஒலியும் எதிர் வீட்டில் அழுகை ஒலியும் கேட்டு என்னன்னு விசாரிச்சுட்டு வர சொன்னார். 2 வீட்டிலும் ஒரே வயதில் பிள்ளைகள் ஒன்றாய் வளர்ந்தார்க. 5 வயதில் ஒரு மடுவில் குளித்த போது ஒரு சிறுவனை முதலை விழுங்கிருச்சு. அடுத்த பிள்ளைக்கு இப்போது உபநயனம் நடக்கிறது. அந்த வீட்டில் மங்கள ஒலி இசைக்கிறது. எதிர் வீட்டில் இருந்த பெற்றோர் தம் மகனை நினைந்து அழுகிறார்கள் என்று கேள்விப்பட்டு மிகுந்த கருணையுடன் அந்த குளக்கரைக்கு சென்று எற்றால் மறக்கேன் எழுமைக்கும் எம்பெருமானையே என்று தொடங்கும் பதிகம் பாடி அவிநாசி அப்பரை துதித்தார். 4ஆம் பாடலில் முதலையை பிள்ளையை தரச் சொல்லு காலனையே என்று பாடும்போது வறண்ட குளத்தில் நீர் பொங்கியது. முதலையும் வந்தது. 5 வயது பாலனாக மடிந்தவன் இன்று உயிரோடு இருந்தால் என்ன வளர்ச்சி உண்டோ அத்தகு வளர்ச்சியுடன் பிள்ளை முதலை வாயிலிருந்து வெளியே வந்தான். அனைவரும் வியந்தனர். சுந்தரர் பெருமான் அவனுக்கும் உபநயனம் செய்வித்து வாழ்த்தி சென்றார். இன்னிசையால் இசைத்தமிழால் இறைவனையே இசைவித்த சுந்தரருடைய மித்திரபாவம் ஈசனுக்கும் மிகவும் பிரியமானதாக இருந்தது. அற்புதங்கள் மலிந்த சுந்தரர் வாழ்விலிருந்து சிலவற்றை அறிந்த நாம் அவரது தேவார பாடல்களை ஓதி உய்வோமாக. திருச்சிற்றம்பலம்.